பொண்ணு ஒரு பொட்டிக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கா. அங்க வேலை பார்க்குற பொண்ணு மேம் இதெல்லாம் காஸ்ட்லியான ட்ரெஸ், இதெல்லாம் நீங்க தொடக்கூடாதுன்னு சொல்றா. நான் ட்ரையல் பார்க்க போறேன், நான் தொட்டா என்னன்னு சொல்லும் போது மேம் உங்ககிட்ட காசு இருந்தா இந்த ட்ரெஸ் தொடுங்க, இல்லாட்டி தொடாதீங்கன்னு சொல்லிடுறா. லில்லியும் இந்த ட்ரெஸ் கூட வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்காதுன்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த பொண்ணு மேம் காசு தான் நீங்க ட்ரையல் பார்க்கலாம்னு சொன்னதும் இந்த பர்ஸே நான் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், இந்த ட்ரெஸ்ல எனக்கு சாதாரணன்னு சொல்லும் போது மேம் நீங்க அப்ப காசை காட்டுங்கன்னு அந்த பொண்ணும் சொல்றா. அதனால பயங்கரமா கோவப்பட்டு லில்லி நான் உன் மேனேஜரை பார்க்கணும்னு சொன்னதும் அந்த சேல்ஸ் உமனும் மேனேஜரை பார்க்க கூட்டிட்டு போறா. அதுக்கு நடுவுல யாரோ ஒரு பையன் வந்துட்டு அந்த பொண்ணு பர்ஸ்ல இந்த ட்ரெஸ்ஸோட மொத்த அமௌண்ட் அந்த பர்ஸ்ல வச்சுட்டு அந்த இடத்த விட்டே போறான். அந்த பொண்ணு மேனேஜர் கிட்ட உங்க கஸ்டமர் சர்வீஸே சரியில்லை, ஒரு ட்ரெஸ் கூட ட்ரையல் பார்க்க விட மாட்டேன் இந்த பொண்ணுன்னு சொல்லும் போது மேம் காசு இருந்தா நீங்க ட்ரையல் பாருங்க, இல்லாட்டி கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்தி அவளை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அவளை வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸோட விலை என்னன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது 4 லட்சம்னு சொல்றா. 4 லட்சத்துக்கு எதுக்குமா ட்ரெஸ், நம்ம கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லைன்னு சொல்லும் போது அம்மா என்னோட அழகுக்கு அந்த ட்ரெஸ் ஒர்த்துதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே பயங்கர துமுறா பேசிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மாக்கு மூச்சு விட முடியாம போயிருச்சு. அவங்க அம்மா உன்னோட பேக்ல தான் மெடிசன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவ பேக்ல மெடிசன்